ஆமா, யாரு ட்ரேட்மார்க் பண்ணா கோட் டூர் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி கோட்டு நீங்களே முடிவு நீங்களே எனக்கு புரியலையே. சரி. ஏற்கனவே நல்லா இருக்கிற கிரிக்கெட்ட திருப்பி அந்த ஜெர்சியை கொடுத்து மறுபடியும் பெருசு பண்றோம். நீ என்னத்ரா நீ பெருசு பண்ண போற இந்தியால கிரிக்கெட்டை? கோயிலே வந்து பிரைவேட் கோயில் சுபாஷ், நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கல. நாங்க வந்து வீட்டுக்குள்ளார மெஸ்ஸியை கூட்டிட்டு வந்துட்டு பூஜை செய்ய வச்சோம். நான் அதான் யோசிச்சேன், பல டீமுக்கு பால் ஊத்துறவன கடைசியில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாலாபிஷேகம் பண்ண வச்சீங்களாடா அப்படிங்கிற. ஏன் இப்ப நடக்கிற ஒரு நம்மளோட வருஷம் நடக்கிற ஒரு ஐஎஸ்எல் லீகை கண்டினியூ பண்ண முடியறது இல்ல? பாவம் இருக்கிற டீம்ல இருந்து பிளேயர்ஸ்ல இருந்து எல்லாம் வெறுத்து போய் இன்ஸ்டாகிராம்ல தயவு செஞ்சு எப்படியாச்சும் நடத்துக்கடா, நாங்க காசு கூட இல்லாம ஆட ரெடின்ற நிலைமைக்கு போயிருக்காங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு இது பாக்குறது. கோட் ஃபுட்பால்னாலே கோட்ன்றப்ப வந்துட்டு 2 பேர் தான் அடிப்படும். அதுல ஒரு கோட் மட்டும் தான் நம்ம இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. அதனாலேயே வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கரகட்டி பயங்கரமா போச்சு ஒரு வாரம் அப்படின்னும் சொல்லலாம். நிறைய பேர் அடி வாங்கினாங்க, பெரிய டேமேஜ்ல வேற நடந்தது. ஸோ அதை பத்தியும் டீட்டெயில்டா பேசுவோம். பட் மெயின் டாபிக் மெஸ்ஸி கோட் டூர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒண்ணு சிறப்பா நடந்து முடிஞ்சது. என்னடா உனக்கு எப்படி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது? நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, அதை நினைக்கும் போது உனக்கு எப்படி இருந்துச்சு? ஆமா, எனக்கு வந்து இப்ப நீ கேட்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி வருது. ஆமா, யாரு ட்ரேட்மார்க் பண்ணா கோட் டூர் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி கோட்டு நீங்களே முடிவு நீங்களே எனக்கு புரியலையே. சரி, எபிசோட் உள்ள போயிட்டு அங்கங்க கலவரம் பண்ணலாம்டா. ஆரம்பிக்கும் போதே ஒரு கலவரத்தோட ஏன்டா ஆரம்பிக்கிறேன்? இல்லடா, ஏதோ ஒரு ட்ரேட்மார்க் இருக்கணும். அதாவது கோட் இந்தியா டூர் நீங்களே வச்சுக்கிட்டா எப்படி? ஏதோ ஒரு வந்து யாராச்சும் பட்டம் கொடுத்தா வந்து எடுத்துக்கொண்டே வச்சா நம்ம வந்து ஒத்துக்கலாம். நீங்களே வந்து வச்சுக்கிட்டீங்க பேர கோட் இந்தியா டூர்னு, அது எப்படி ஒத்துக்க முடியும்? அப்புறம் அவர் வந்து கேள்வி கேட்பாருல, அப்புறம் அவர் வந்து என்ன வைப்பீங்க? யாரு சஞ்சய் ராமசாமியா? அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு? அவர் வந்தாருன்னா அவருக்கு அண்ணன் டூர்னு வச்சிட வேண்டியதுதான். என்ன ஆளாளுக்கு ஒரு நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு அடமொழி தரத்துக்கான பஞ்சம் வேணும்னா கேளு, உனக்கே ஒரு பெரிய அடமொழி வச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்காகவே ஒரு பட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோ. பட்டமா? இதுல எது வேணாலும் எடுத்துக்கிட்டா? அப்ப மக்கள் குரல் எடுத்துக்கிட்டா? இனிமே நீ மக்கள் குரல். எஸ், மக்கள் குரல். ஈரோடு சிங்கம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிடலாம் உனக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒண்ணு வச்சிட வேண்டியதுதான். அந்த அளவுக்கு எல்லாம் போக தேவையில்லை. பட் கமிங் பேக் டு இங்க வந்து இட் வாஸ் பிளான்ட் இல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 months வந்து they've been saying this. ஓகே, இப்ப வந்துருவாரு, அப்புறம் வந்து ஏதோ ஒண்ணு கேன்சல் ஆயிடுச்சு, இந்த லொகேஷனுக்கு போகல, அந்த லொகேஷன் புதுசா ஆட் பண்ணிருக்கோம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரூமர் வந்து போயிட்டே தான் இருந்துச்சு ஒரு 2-3 months. கடைசியில வருவாரா இல்லையா அது ஒரு கூத்து இருந்துச்சு. ஐயோ வரமாட்டாரு, அது கேன்சல் ஆகி போச்சு, இது கேன்சல் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிசம்பர் 12 ஒரு மாசம், ஒரு வாரம் 2 weeks ஆச்சு. டிசம்பர் 12 13 வந்து வந்தாரு. இது ஏர்போர்ட்ல இருந்தே ஒரே கூத்துதான். அங்கிருந்தே வந்து வெல்கம் பண்றதுக்கு அத்தனை பேரு. அதாவது மெஸ்ஸி யோசிச்சிருப்பாப்ல, அடே அப்பா நம்ம அர்ஜென்டினாலதான் பயங்கரமான ஃபேன்ஸ் நினைச்சா இங்க என்ன நமக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெஸ்ஸி ஆடி போயிருப்பாப்ல. ஆளூர் அண்ணன் கில்லிடான்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. எங்க போனாலும் வந்துட்டு ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கும்ட்டு. ஆமா, ஆனா நீ சொன்னது அதுதான். வர வேண்டிய டைமுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல இருந்தே ஒரு அலப்புற அவருக்கு வந்து இங்கேயும் ஒரு பாடி கார்டரும் வந்துட்டாரு, நம்ம டெப்பால். என்னடா அவசியம்? அதே வெள்ளை சட்டை வெள்ளை பனியனை போட்டுக்கிட்டு, ஏண்டா வேற சட்டையே கிடைக்கலையாடா அவனுக்கு? பாடி கார்டுன்னா அதுக்குன்னு பனியன் போட்டேதான் சுத்தணுமாடா? அநியாயத்துக்கு ஃபேஷனிஸ்டாடா அப்படிதான் இருப்பாரு அவரு. அப்புறம் சுவாரஸ், இவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா அடிஷன் தான். அவங்க வரதா இருந்துச்சான்னு தெரியல. பட் அப்கோர்ஸ் மெஸ்ஸியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால அவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்க. ஆனா இங்க நம்ம ஆளுங்க பண்ண அலப்பறையில வந்து எதுக்குடா வந்தோன்னு கூட ஆயிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சுவாரஸ் எல்லாம் தள்ளிப்போப்பா போட்டோ எடுக்கணும், தள்ளிப்போ மெஸ்ஸியோட எடுக்கணும், அவரு நான் யாரும் தெரியுமாடா அந்த மாதிரி நடிச்சிருப்பாரு அவரு சீரியஸா. அதாவது மெயின் ஹைலைட் வந்து அந்த அந்த இது ஸ்டாச்சு, சரியா? சி ஐ ஆன் ஒன் ஹேண்ட் ஓகே, இந்த மாதிரி ஸ்டாச்சு வச்சுட்டு பல பேர் வந்து டெய்லி பார்த்துட்டு போறாங்க, அதை பத்தி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும், அதெல்லாம் ஃபைன். ஐ எம் நாட் கோயிங் டு டினை இட், சரியா? அதாவது வச்சிருக்கிற ஸ்டாச்சு அந்த பிளேயரோட ஸ்போர்ட் வந்து கண்ணா பின்னான்னு டை டவுன் ஆயிட்டு இருக்கிற ஸ்போர்ட். நம்ம நாட்டுல ஃபுட்பாலுங்கிறது வந்து கண்ணா பின்னா அடி வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்போர்ட், சரியா? நீ வந்து அந்த ஸ்டாச்சு வைக்கும் போது வந்து எனக்கு இருக்கிற ஃபீலிங் என்னன்னா, நம்ம ஊர்ல பெரிய ஆளா வந்தவருடைய ஸ்டாச்சு வச்சிருந்தோம்னா, ஓ நம்ம இங்கிருந்தும் சின்ன லெவல் இருந்தா கூட பெரிய ஆளா வரலாமாட்டிருக்குன்னு ஒரு 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 கான்பிடன்ஸ் ஆச்சு வந்து அது கொடுத்துருக்கும் மேபி. ஓகேவா? இப்ப மெஸ்ஸி பார்த்துட்டு சே நாளா மெஸ்ஸி ஆக முடியுமா அப்படிங்கறதா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தாட் வரும்.
கரெக்டா? Correct. எனக்கு என்னோட ஃபீலிங் அப்படி. உனக்கு அந்த ஸ்டாச்சு பத்தி உனக்கு என்ன தோணுது? லைக் கீப்பிங் தட் ஸ்டாச்சு. நீ சொல்றது உன் பெர்ஸ்பெக்டிவ்ல வரைக்கும் நான் யோசிச்சு பார்க்கல. பட் நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்போ வந்து ஒரு சுனில் சேத்ரிக்கு ஒரு ஸ்டாச்சு கட்டுதுன்னா, ஏன்னா மெஸ்ஸிக்கு அப்புறமா ஹையஸ்ட் இன்டர்நேஷனல் கோல் ஸ்கோரர் சுனில் சேத்ரி. ஸோ வந்து நம்ம ஊர்ல இருந்தும் போய் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒருத்தர்னால இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் போட முடியுன்ற மாதிரி காமிச்சா, ஐயா நீ சொல்ற மாதிரி என்னாலையும் இந்த லெவலுக்கு ஆக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வரும். மெஸ்ஸிலாம் வந்துட்டு எப்படி வாய்ப்பே இல்லை. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி யோசிச்சா கரெக்ட் தான். தெரியல, நான் நம்ம ஊர்ல ஸ்டாச்சுவை வந்து எல்லாத்துக்கும் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நெசசரியான்னு கேட்டேன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் ஒரு கிரேட் ஆனர் டு அ கிரேட் பிளேயர் அவ்வளோ அப்படின்னு வச்சுட்டு முடிச்சிட வேண்டியதான். அதை முடிச்சுட்டு அப்படியே அந்த கொல்கத்தா சால்ட் லேக் ஸ்டேடியம் போவோம். அதாவது பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சுடா. அதாவது ஐ திங்க் ஒரு 11 or 12 PM வந்து அந்த ஸ்டேடியமுக்கு வர போறாரு. அந்த மொட்டை வெயில்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம தலைவனை வந்து ஒரு தடவையாச்சும் பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் வந்து அத்தனை பேர் கிட்டத்தட்ட 30,000 என்னமோ வந்து அந்த ஸ்டேடியம்ல இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட்ஸ் படி சொல்லியிருக்காங்க. ஐடியலி வந்து அந்த ஒரு ஆசையில எல்லாரும் போறது 10,000, 12,000, 15,000, 50,000 கூட டிக்கெட் எவனோ வாங்கிட்டு போனாங்க. ஒருத்த வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தா என் கல்யாணத்தை கூட நான் விட்டுட்டு வந்திருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆசை. ஓகே, ஒரு தடவையாச்சும் இத்தனை டிவில இத்தனை வருஷமா பார்த்து என்ஜாய் பண்ணி நிறைய வந்துட்டு எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளேயரை வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் நேரில் நான் பாத்திர மாட்டேன்னா, என்னால செலவு பண்ணிட்டு வெளிநாட்டுல போய் கேம் தான் பார்க்க முடியும். நான் வந்து உள்நாட்டுல எங்க நாட்டுல வராரு பாத்திர மாட்டேன்னா அங்க போகும்போது வந்து நீ எப்படி, அதாவது அந்த அந்த ஆர்கனைசர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்றாரு பேசிக்கலி. நீ வந்து பொலிட்டீஷியன்ஸ் இல்லாம நடத்த முடியாதுங்கிறது உனக்கு தெரியும். நீ எந்த ஊரு போனாலும் உனக்கு பொலிட்டீஷியன்ஸோட ஹெல்ப் வேணும். இல்லைன்னா நீ எதையுமே உருப்படியா நடத்த முடியாது. அது வந்து நம்ம காலகாலமா பார்த்திருக்கோம். தட்ஸ் ஃபைன். ஓகே, அவங்களுக்குன்னு தனியா ஸ்டேடியம்ல முடிச்சிட்டு கூட ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்குன்னு தனியா ஒதுக்குறவங்க அப்படின்னு பண்ணியிருந்தா கூட மேபி பொலிட்டீஷியன்ஸே ஸ்டேடியம்க்கு வந்திருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. பட் நீ எப்படி பார்த்த? மொத்தமாவே 20 நிமிஷம் தான் அந்த இடத்துல. நானும் வீடியோல வீட்டுல உட்காந்து பாக்குறேன். எனக்கு டெலஸ்கோப் வச்சா கூட தெரிய மாட்டேங்குது. டே எங்கடா அவன் நிக்கிறான்? வீடியோலயும் எனக்கு தெரியலையடா. அவன் ஸ்டேடியம்ல நிக்கிறவன் நினைச்சு பாரு. ஏன்னா இனிமே இது இருக்க கூடாதுடா. இனிமே இது நம்ம ஊர்ல ஸ்டேடியம் ஒட்டி சீட்ஸ் இருக்காது. தூரமா பக்கத்துல இந்த இது ரன்னிங் ட்ராக். அதான் ஸ்டேடியம் சென்னை சென்ட்ரல் இருக்கிற மாதிரி பார்த்தா வந்து இங்கதான் என்னது, நம்ம வந்து செங்கல்பட்டு போகணும். ஸ்டேடியம் சீட்ஸ் எங்க வச்சிருக்காங்கன்னு பாக்கிறதுக்கு ஏற்கனவே ஒண்ணும் தெரியாது ஒழுங்கா. இதுல இப்படி போயிட்டு என்ன தெரியும் ஒலிக்கு? என்ன நடந்துச்சு, ஏன் தப்பா போச்சு? அதான் யோசிச்சு பாரு. எல்லாருமே அங்க டை ஹார்ட் ஃபேன்ஸ். நீ சொல்ற மாதிரி ஒருத்தமா அவன் கல்யாணத்தையே விட்டுட்டு நம்ம மெஸ்ஸி பாக்குறவங்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருப்பாங்க வரப்ப. என்னது 20 நிமிஷத்துல வந்துட்டு, அதான் இது வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா, லைக் ஜஸ்ட் இந்த மெஸ்ஸி டூர் மட்டும் இல்ல, ஜென்ரலாவே உனக்கு இன்ஃபுளுன்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஊர்ல என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்கப்ப எல்லாரும் அந்த யூஸ் பண்ணிட்டு பிச்சில் போயிட்டு அவர் கூட செல்ஃபி எடுக்கிறது பிச்சிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நீ சொன்ன மாதிரி முடிச்சிட்ட அப்புறம் கூட பிரைவேட்டா எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் தான் எல்லாருக்கும். அங்க போய் எல்லாரும் கிரௌடா ஃபார்ம் பண்ணி ஆல்ரெடி எங்கேயோ தூரத்துல இருக்கிறத பார்க்க முடியாம ஒரு 8 பாக்குறது வெயிட் பண்றாங்க. அங்கேயும் அது எல்லாத்தையும் மறைச்சிட்டப்போ ஃபேன்ஸ் நீ சொன்ன மாதிரி 50,000 60,000 டிக்கெட் கொடுத்து சில பேர்லாம் 10,000 அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்திருக்கும். ஒரு 4 மாசம் 5 மாசம் சேவ் பண்ணி அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஒண்ணுமே பார்க்க முடியலன்னா செம்ம கடுப்பாயிட்டாங்க. அதனாலதான் வந்துட்டு இந்த பெரிய பிரச்சனை. அங்கேயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ரீஃபண்ட் ஆரம்பிச்சு சீட்டெல்லாம் உடச்சு தூக்கி போட்டு இதெல்லாம் அதுல எனக்கு அபிப்பிராயம் அது அவங்க பண்றது. அது ஃபேனோட ஃப்ரஸ்ட்ரேஷனே வச்சுக்கோ. ஆனா மெஸ்ஸி வந்திருக்க கெஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே கொல்கட்டா வரப்ப என்ன நினைச்சிருப்பாரு, என்னன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துல இந்த மாதிரி நடக்குது, ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ண தெரியலையா? நான்லாம் நினைச்சேன் சரி ஓகே இதோட கிளம்பிடுவாரு போதும் முடிச்சுக்கலாம் டூரன் கிளம்பிருப்பான்னு நினைச்சா. நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் நான் தனியா பேசிட்டு இருக்கேன். அதிசயம். அதுக்கப்புறம் இருந்ததே பெரிய விஷயம். பட் இது வந்து நம்மளோட ஒரு அவுட்லுக்கே மாத்திடும்ல வரவங்களுக்கு கெஸ்ட் எல்லாம் பாக்குறப்ப. சோ ஆர்கனைசர் மேல பெரிய ஃபால்ட் தான் சொல்லி ஆகணும் கண்டிப்பா. அதாவது நீ வந்து உன் வருத்தத்தை வந்து தெரிவிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து அது பர்சனலி பிடிக்கலடா. நீ வந்து அங்க இருக்கிற சேரை உடைக்கிறது, சீட்டை உடைக்கிறது. ஏன்னா ஸ்டேடியம்காரனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வந்து உன் வருத்தத்தை தப்பான இடத்துல வந்து காமிச்சிருக்க. இப்ப அவன் வந்து செலவு பண்ணி மறுபடியும் ஸ்டேடியம் ரெடி பண்ணணும், என்னெல்லாம் உடைச்சிங்களோ அதெல்லாம் மறுபடியும் ரெடி பண்ணணும். தட் வாஸ் டோட்டலி அன்டிசர்விங். ஆனா மக்கள் கேட்பாங்க, சரி நான் எப்படிதான் வருத்தத்தை தெரிவிக்கிறது, இந்த மாதிரி பண்ணாதான் வருத்தம்னே அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்னாச்சுன்னா அந்த ஆர்கனைசரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்ச நேரம் வந்து உள்ள வச்சிருந்தாங்க. விச் இஸ் கம்ப்ளீட்லி அவனை அரெஸ்ட் பண்ணி என்ன நடக்க போகுது? அதனால
அவனை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா மீதி 3 யூஸே இல்ல. அதான் லொகேஷன் ரீஃபண்ட் கொடுத்தலாச்சும் ஓகே. அப்பயாச்சும் மன திருப்தியா இருக்கும் உங்களுக்கு. அவன அரெஸ்ட் பண்ணி என்ன பிரச்சனை? அவங்க உள்ள இருந்து இல்லடா ரீஃபண்ட் யோசிச்சு பாரு. இப்போ வந்து லீகலா டிக்கெட் வாங்குனவங்களுக்கு ப்ராப்பரா ரீஃபண்ட் போகும். இப்ப 10,000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு 50,000 ரூபாய் வித்தவனா அவன் எப்படி போய் ரீஃபண்ட் வாங்க முடியும்? யார்கிட்ட போய் நீ ரீஃபண்ட் கேப்ப? அது அவன் வாங்கினதே தப்பு முதல்ல. அதனால அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு அட்லீஸ்ட் ரீஃபண்ட் கொடுக்கலாம். பட் இதுல என்னன்னா ஏஎஃப்எஃப் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட இந்தியன் கவர்னிங் பாடி வந்து எங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வந்து பிரைவேட்டா நீங்க ஆர்கனைஸ் பண்றது, அதனால எங்களை இதுக்குள்ள இழுக்காதீங்கன்னு நாசுக்கா ஒரு எஸ்கேப் போயிட்டாங்க. அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இல்ல கரெக்ட் தான்டா. கரெக்ட் தான் அவங்க சொன்னது. நீ வந்து ஏஎஃப்எஃப் பெர்மிஷன் வாங்கிட்டு ஏஎஃப்எஃப் ஜாயிண்டா நீ பண்ணினா அவன் வந்து இத பண்ணுவான். நீ வந்து தனியா ஆக்சுவலா அது கரெக்டா இருந்திருக்கும் இல்ல? நீயே யோசிச்சு பாரு. அவங்க தான் இந்தியன் பாடி அதை ப்ரொமோட்டும் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி இந்த சாக்கா வச்சுட்டு இந்தியன் ஃபுட்பால். கரெக்ட். ஓகேவா? அதுக்கு வந்து அடுத்தது வருவோம். பட் இத்தனை வந்து நடந்துச்சு கொல்கத்தால. நீ சொன்ன மாதிரி மெஸ்ஸி அப்ப நினைச்சிட்டு ஓ இது வேலைக்காகாது நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அப்புறம் ரொம்ப மோசமா போயிருக்கும். ஏன்னா அது வேர்ல்டு வைட் நம்மள ஆல்ரெடி இந்தியன் ஃபுட்பால் ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த மாதிரி எல்லாம் கிளம்பி இருந்தாங்கன்னா அங்கேயே வந்து என்னடா அது ஸ்கோப் இல்லன்ற மாதிரி முடிஞ்சிருக்கோங்க. நல்ல வேலை கும்பிட்டு போட்டு எக்ஸாக்ட்லி கண்டினியூ பண்ணுவோம். அதுல இல்லாம இந்த பெங்காலோடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோ யாரோ ரிசைன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இது பண்ணுவோம்னு சொன்னதுக்கு வந்து அவங்க ரிசைன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்துச்சு. பட் அங்கிருந்து அப்படியே ஹைதராபாத் வரோம். ஹைதராபாத் வந்தோடனே நான் வந்து செம்ம பதட்டத்துல இருந்தேன். ஐயோ அங்கேயே கூத்து பண்ணிட்டானுங்கடா, அடுத்தது இங்க என்ன பண்ண போறானுங்கன்ட்டு. ஆனா செம்ம சூப்பரா செம்ம நீட்டா ஒரு ஈவெண்ட்னா எப்படி இருக்கணும், யாரையெல்லாம் இன்வால்வ் பண்ணணும், என்ன வச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணலாங்கிறது வந்துட்டு நம்ம தெலங்கானா சிஎம் வந்து அழகா ஆந்திரா சிஎம் வந்துட்டு தெலங்கானா ரேவந்த் ரெட்டி சொல்லுவாங்க. ஏன் ஸ்மூத்தா நடந்ததுன்னா எங்களோட ஆர்சனல் ஃபேனை நாங்க ஒருத்தர் இறக்கி விட்டுருக்கோம். பாட்டு ஜெர்சியை போட்டு ஒரு 2 வாரம் அதே ஜெர்சியை போட்டு ட்ரைனிங்க பண்ணி போய் ஆடினாரு. ஆர்சனல் ஃபேன்னா சும்மாவா? நோட் பண்ணிக்கோங்க. அதனாலதான் ஸ்மூத்தா போச்சு. அந்த கேப்ல அதை வந்து உள்ள கொண்டுட்டான். பட் ஆனா சீரியஸா அவர் வந்து விளையாண்டது ஏதோ 7-on-7 ஃபுட்பால் மேட்ச் மாதிரி விளையாடி, அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்ஸ் கூட வந்து விளையாடி, அதனால that was really மெஸ்ஸி ஆடினாரு. அந்த 7-on-7ல மெஸ்ஸி ஆடல. பட் இந்த கிட்ஸோட எல்லாம் வந்து டச்சஸ்லாம் வந்து மெஸ்ஸி சுவாரெஸ் எல்லாரும் ஆடினாங்க. அது வரைக்கும் நல்லா சூப்பரா இருந்துச்சு. அது சம இது இல்ல அவங்களுக்கு கிட்ஸ்க்கு. வாவ் நான் மெஸ்ஸி கூட விளையாடிட்டேன்டா, நான் வந்து மெஸ்ஸிக்கு பாஸ் போட்டேன்டா, அதுடா இதுடான்னு சொல்லிட்டு அவங்க வாழ்நாள் முழுக்க பேசலாம் பண்ணாரு. மெஸ்ஸியை ஷாக் ஆயிட்டா வாவுன்னாங்க எல்லாம். அந்த பையன்லாம் மறக்க மாட்டான் அந்த லைஃப் டைமுக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட்லி. சோ that was really sweet. அவங்க வந்து பண்ணது. அந்த ரேவந்த் ரெட்டி அவர் வந்து பின்னாடி தள்ளுவார், டே நவுருடா எல்லாரும் மெஸ்ஸியை பார்க்கணும்டா, எவனும் உள்ள வரக்கூடாதுடா, அவர் வந்து மறைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு அந்த இடத்த வந்து, எந்த பிரச்சனையும் வராம இது வந்து பண்ணணும்ட்டு. பட் அங்கிருந்து அப்படியே மும்பை ஜம்ப். மிஸ்டர் ராகுல் காந்தி வேற வந்திருந்தார் ஹைதராபாத்துக்கு. அவருக்கு ஒரு சைன்டு ஜெர்சி கொடுத்து விட்டாங்க. ஆமா அப்படியே மும்பை அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மும்பை ஜம்ப் பண்ணோம். மும்பை அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு ஒரு வேற மாதிரியான ஒரு சிட்டி. நல்லா பிக் பாலிவுட் ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா, இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் இந்தியன் செலிபிரிட்டிஸ் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா. அதனால அங்க வந்துட்டு ஒரு கார்னிவல் ஃபெஸ்டிவல் மாதிரி மாத்திட்டாங்கன்னு வச்சுப்போம் அந்த இவெண்ட்டே. ஏன்னா வரப்பே வந்துட்டு நம்மளோட ஃபுட்பால் காட் மீட்ஸ் கிரிக்கெட் காட் ஆஃப் இந்தியான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் முதல் சந்திப்பே வந்துட்டு சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு அவரோட ஜெர்சி எடுத்துட்டு மெஸ்ஸி கொடுத்தாரு. மெஸ்ஸி வந்து அவர் ஜெர்சி எடுத்து டெண்டுல்கர் கொடுத்திருப்பாரு. சோ அந்த மாதிரி வந்து அது ஒரு நல்ல மீட்டப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய ரைட்டப்பா வேற போட்டு இருந்தாரு நம்மளோட இந்தியன் ஃபுட்பால் லெஜண்ட். நம்ம பேசியிருந்த மாதிரி சுனில் சேத்ரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரா மாதிரியே இல்லையா. அவர் ஒரு பெரிய இன்ஜுரியில இருந்து ரிகவர் ஆயிட்டு இருக்காரு. என்னால நடக்கவே முடியல, வரதே கஷ்டம்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அவரு எப்படியோ வந்துட்டு, ஆனா அது வந்து ஒரு டபுள் சைடா போயிட்டு இருந்தா. ஒண்ணு வந்துட்டு நம்ம ஊர்லயே இவ்வளவு பெரிய லெஜண்ட் இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு ஒரு அங்க ஒரு ஃபேன் பாயா மாத்திட்டான்ற மாதிரி ஒரு வருத்தத்துல இருந்தாங்க. வந்துட்டு பரவாயில்ல அவரு வந்ததும் நான் சந்தோஷமா இருந்துன்ற மாதிரி இருந்துச்சு. பட் நீ எப்படி பாக்குற? சுனில் சேத்ரிக்கு அந்த மாதிரி இன்னும் வரவேற்பு பெட்டரா இருந்திருக்கலாமா? டே அவருதான் நம்மளுடைய கோட்ரா. நீ வந்து நீ என்னதான் நீ மெஸ்ஸியை பத்தி பேசினா ரொனால்டோ பத்தி பேசினாலும் மனுஷன் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் விளையாடி கிட்டத்தட்ட 100 இன்டர்நேஷனல் கோல்ஸ் போட்டு நம்ம கோட்டை வந்து அது ஒரு கேவலமான ஒரு சட்டையா போட்டு நிக்க வச்சிருந்தாங்க பாத்தியா. எனக்கெல்லாம் செம்ம வருத்தம் அதை பார்த்து. ஏன்டா இப்படி பண்றீங்க? அவருக்கு பிடிச்ச சட்டை ஏதோ அவர் போட்டுட்டு வந்துட்டு ஜாலியா ஏதோ பண்ணிருப்பாரா. பாவம் அவர் வந்து ஒரு பாடியே வந்து பாவம் ஏதோ உண்மையை சொன்ன மாதிரி ஏதோ பயங்கரமான இன்ஜுரி இருக்கிற மாதிரி பயங்கர வீக்கா
அந்த சட்டை போட்டு வந்து நிக்கும் போது குடும்பம் வளர்த்தீங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அந்த சட்டையில என்னமோ எழுதியிருக்கோம், என்னமோ மெஸ்ஸி அது இதுன்னு அந்த சட்டையில மெஸ்ஸி டூர் அப்படின்னு ஏதோ போட்டிருக்கோம். ஆமா, ரொம்ப ரொம்ப பாவமா இருந்துச்சு அவர் வந்து பாக்குறதுக்கு. ஐ ஜஸ்ட் தாட் தே யூட்டிலைஸ்ட் ஹிம். அவனுக்கு எந்த வித சேவும் இல்லாம நீ வந்து சும்மா வந்து பாடுறா, சும்மா வந்து நில்றா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. விட் வாஸ் வெரி வெரி டிஸ்ஹார்டனிங்டா அதை பார்க்கும்போது. ப்ளீஸ்ரா அவரை விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. அவர் சும்மா போயிட்டு போறாரா அப்படின்னு. கண்டிப்பா அப்படி எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பட் ஏன்னா இந்த மும்பை டூர்ல வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா, மும்பையோட சிஎம் அவர் வந்துட்டு ஒரு ஃபுட்பால் ட்ரைனிங் இனிஷியேட்டிவ்னு ஒரு லான்ச் பண்ணிருக்காரு. அதுவும் வந்துட்டு சின்ன பசங்க யூத் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால வந்துட்டு இது ஒரு நல்ல இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஃபுட்பாலை ப்ரொமோட் பண்றதுக்கான பர்ஃபெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஸ்டேட் காமிச்சு. ஸோ இதை பார்த்து மற்ற ஸ்டேட்ஸ்லாம் வந்துட்டு ஓகே நம்மளும் பண்ணுவோம் ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். பட் மகாராஷ்டிரா சிஎம்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் இதை பண்ணதுக்கு. ஆமா, அப்படியே டெல்லி பக்கம் அப்படியே ஜம்ப் அடிச்சோம்னா அங்க வந்து வழக்கம் போல வந்து ஸ்ட்ரெயிட் அப் ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன், ஒரு நாம தாண்டா தலைவன் சிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து கடைசியில முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஜெய்ஷாலா வந்தா ஐசிசி சேர்மன். அது ஒரு முட்டாள்தரண்டா. அதாவது நீ ஐசிசி சேர்மனை வந்து மெஸ்ஸிய பார்க்க வைக்கிற, ஓகே, நம்ம ஊர்ல கிரிக்கெட்டுக்கு பஞ்சமே கிடையாது, ஓகேவா, அது வந்து கீழே உழுவுகிற ஒரு இதுவே கிடையாது. ஐசிசி சேர்மன் வராருன்னா ஏதோ ஒரு சட்டைய வந்துட்டு இதுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய சட்டையோ அது அவரே ஐசிசி சேர்மன், அவர் இந்தியா கிரிக்கெட் டீம் கூட கிடையாது. அது வந்து கிரிக்கெட் ஏதோ வந்து இது பண்றேன்னு சொல்லி ஒரு சட்டை கொடுத்தா மத்தவங்க எல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஐஎஸ்எல் படுத்து கிடக்கு, அதை வந்து ரிவோக் பண்ண அந்த ஜெர்சியை கொடுத்துருக்கலாம், இல்ல இந்தியன் ஃபுட்பால் ஜெர்சியாவாச்சு கொடுத்துருக்கலாம். சச்சின் வந்தார்ல, சச்சின் வந்ததுக்கு சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஜெர்சியை கொடுத்து என்ன பிரயோஜனம்? இந்தியன் ஃபுட்பால் ஜெர்சி வந்து கொடுத்திருந்தாருன்னா அதுல கூட டெண்டுல்கர்னு போட்டு கொடுத்திருந்தாருன்னா கூட ஓ டெண்டுல்கர் வந்து இந்தியன் ஃபுட்பால வந்து ஃபாலோ பண்றாட்டு இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிருக்கலாம். கிரிக்கெட் ஜெர்சி வாங்கிட்டு போய் மெஸ்ஸி என்னடா பண்ண போறேன் அநியாயத்துக்குடா. அது வந்து ஐசிசி சேர்மன் வரா, ஐஎஸ்எல் ஜெர்சிஸ் எல்லாம் சும்மா எங்கேயோ டிஸ்பிளே பண்ணலாம், அட்லீஸ்ட் பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் வச்சு டிஸ்பிளே பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல. எதுக்கு சொல்றேன்னா இந்த மெஸ்ஸிங்கிற விஷயத்தை வந்து பல லட்ச கோடி பேர் பார்க்க போறாங்க, ஓகேவா, சோசியல் மீடியாலயோ வீடியோஸ்லயோ எங்கேயோ. அதுல பார்த்துட்டு கூட என்ன இது பின்னாடி இது 10 ஜெர்சி இருக்குது, என்னது இது அப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காச்சும் ஒரு லட்சம் பேர் போவான். ஓ இது என்ன ஜெர்சின்னு தெரியல தெரிஞ்சுக்கலான்னு. அதுல ஏதோ புண்ணியவாதி வந்து பயங்கர கோடீஸ்வரனாக்குறவா, சரி நம்ம இந்த டோர்னமெண்ட் எடுத்து நடத்துவோமே, நான் ஸ்பான்சர் பண்றேன்னு வந்தா வரலாம் மேபி, ஓகேவா, நம்மளுக்கு அங்க படுத்து கிடக்குது, அதை பத்தி அடுத்தது வருவோம், அப்படி ஒண்ணு வரலாம். ஏற்கனவே நல்லா இருக்கிற கிரிக்கெட்டை திருப்பி அந்த ஜெர்சியை கொடுத்து மறுபடியும் பெருசு பண்றோம். நீ என்னத்ரா நீ பெருசு பண்ண போற இந்தியால கிரிக்கெட்டை இதுக்கு மேல அப்படின்னு. ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. அதுதான் ஃபுல்லா ஸ்மூத்தா நடக்க முடியாது, அங்க எங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோளாறு பண்ணணும்ன்றதுக்கு நாங்களே பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அதான்டா என்னதான் நம்ம வந்துட்டு இந்த நல்ல ஃபன் நடந்தாலும் ஆனா மெஸ்ஸியோட இன்னொரு சைட பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறமா இந்தியாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கங்க கோயில்ல போய் காமிச்சாங்க. நடந்த விஷயங்கள் ஒரு 50%, நடக்காத விஷயங்கள் ஏஐ மூலியமா பரோட்டா கடையில சாப்பிடுறது என்ன, அப்புறம் வந்துட்டு அங்க வெளியே ரோட்ல சுத்துறது என்ன, நீங்க பண்ற அலப்பறைக்கு ஒரு லிமிட்டேலான்ற மாதிரி போயிட்டு இருக்குது. அது விட்றா, கோயிலே வந்து பிரைவேட் கோயில் சுபாஷ், நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கல. நாங்க வந்து வீட்டுக்குள்ளார மெஸ்ஸியை கூட்டிட்டு வந்துட்டு பூஜை செய்ய வச்சோம். நான் அதான் யோசிச்சேன், பல டீமுக்கு பால் ஊத்துறவன கடைசியில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாலாபிஷேகம் பண்ணி வச்சீங்களாடா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. சீரியஸா வந்துட்டு பாவண்டா, என்னமோ பூஜை யோசிக்கிறாங்க 3 பேர் நின்று, என்ன பண்றானுங்க இவனுங்க, நம்மள தட்டை பிடிக்க சொல்றானுங்க, அப்படி இப்படின்னு பூஜை எடுக்க சொல்றானுங்க, என்ன பண்றானுங்கன்னே புரியலையா அப்படிங்கிற மாதிரி பாவம் மெஸ்ஸி சுவாரஸ்யம் அவரு மந்திரம் எல்லாம் சொல்றாருல, அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். மெஸ்ஸி வந்துட்டு ப்ரோக்ராம் ஒன்லி ஃபார் ஃபுட்பால்ன்ற மாதிரி எவ்வளவோ பார்த்திருக்கோம் நம்ம. அப்பேற்பட்ட மனுஷனே இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்கன்னா அது காரணம் எல்லாம் இருக்குது வர சொல்றதுக்கு. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் இந்த டூர்ல நடந்ததுன்னா, நம்ம ஊர்ல வந்துட்டு வெறும் கிரிக்கெட்டுக்கு தான் ஃபோக்கஸ் எப்பவுமே இருந்திருக்குது. அதுதான் ஹையஸ்ட் கிராசிங் ஸ்போர்ட், வேற எதுவுமே கிடையாது, பக்கத்துல வர்றது கூட வேற எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட இதுக்கு வந்துட்டு இவ்வளவு செலவு பண்ணி ஒரு மெஸ்ஸி டூர் போட்டு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு ரொம்ப நல்ல விஷயம். இதுல இருந்து எங்க போறாங்கன்றது அடுத்து, ஏன்னா இங்க இதோட முடிஞ்சதுன்னா இது வந்தது யூஸே கிடையாது, ஃபுல்லா மெஸ்ஸிக்கு தான் நல்லது. பட் மத்தபடி ஒண்ணுமே நடக்க போறது இல்ல ஸ்போர்ட்ஸ்க்கு. என்னன்னா இந்த ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு 100 கோடி செலவாச்சு. அதுல வந்துட்டு 89 crores வந்துட்டு மெஸ்ஸிக்கு போயிருக்குது, மீதி வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு போயிடுச்சு.
அது மட்டும் இல்லாம அவருக்கு அம்பானி எல்லாம் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, 10 கோடிக்கு ஒரு வாட்ச், அந்த மாதிரி எக்கச்சக்கமான கிஃப்ட்லாம் வர வந்திருக்கு. சோ இது ஒரு பக்கம் முடிஞ்சது, நல்லதுதான். ஆனா இவ்வளவு பண்ண தெரிஞ்ச நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் இந்தியன் ஃபுட்பாலுக்கு ஏன் இப்ப நடக்கிற ஒரு நம்மளோட வருஷம் நடக்கிற ஒரு ஐஎஸ்எல் லீகை கண்டினியூ பண்ண முடியறது இல்ல? பாவம் இருக்கிற டீம்ல இருந்து பிளேயர்ஸ்ல இருந்து எல்லாம் வெறுத்து போய் இன்ஸ்டாகிராம்ல தயவு செஞ்சு எப்படியாச்சும் நடத்துக்கடா, நாங்க காசு கூட இல்லாம ஆட ரெடின்ற நிலைமைக்கு போயிருக்காங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு இது பாக்குறது. உனக்கு எப்படி இருக்குது ஐஎஸ்எல் இருக்க நிலைமை? ஆமா, நீ சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட யூஎஸ் அமௌண்ட்ல பார்த்தோம்னா $36 மில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மெஸ்ஸி வந்துட்டு கூட்டிட்டு போனதுக்கு எல்லாமே வந்து இந்த செக்யூரிட்டி அது இதுன்னு வந்து பண்ணியிருக்காங்க. 3 days இந்த பண்ண 5 சிட்டிஸ்ல பார்த்ததுக்கு. இதுல என்னன்னா எல்லா ப்ரொமோஷன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ண, பிகாஸ் இட் இஸ் அ பிரைவேட் ஈவெண்ட். ஓகேவா, அவன் போட்ட காசு அவன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிரைவேட் ஆள் வந்து இது பண்ணுது. நீ ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஒரு டைஅப் வச்சிருக்கலாம், ஏஐஎஃப்எஃப் டைஅப் வச்சிருக்கலாம். ஓகே, அவனுங்க அதுல மேல ஒரு கூத்து பண்ணிருப்பானுங்க. அது ஒரு வேற பக்கம். நீ போய் டைஅப் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு காசு கொடுன்னு அவர் ஒரு கூத்து பண்ணி தான் செய்வானுங்க. அது யாருனாலுமே வந்து கேள்வி கேட்காம இருக்க முடியாது, கண்டிப்பா நடந்திருக்கும். ஆனா ஒரு பிரைவேட் ஆள்னால வந்து இவ்வளவு பணம் திரட்டி இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னா அதே பிரைவேட் என்டிட்டி வந்து ஐஎஸ்எல்க்கு பண்ண முடியும். ஏன்னா அதனுடைய 1/9 தான் வந்து ஐஎஸ்எல் நடத்துறதுக்கு வேணுமாமா. ஒரு $5 மில்லியன் அப்ராக்சிமேட்லி தான் வந்துட்டு உனக்கு வந்து நடத்துறதுக்கு வேணும். ஆனா அதுக்கு எந்த வித ஸ்பான்சரி எதுவுமே வரல. ஏன்னா வார ஒருக்க ஒரு மீட்டிங் வைக்கிறானுங்கடா, எல்லா கிளப்ஸும் வந்து உட்கார்ந்து இது பேசலாம் அது பேசலாம், வார ஒருக்க ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் முடிச்சோடனே சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வைக்கிறானுங்க. அது எடுத்து வச்சுன்னு ஏஎஃப் வந்து இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மீட்டிங் ஓவர் கிளம்புங்க அப்படின்றானுங்க. மறுபடியும் அடுத்த வாரம் வரானுங்க, மறுபடியும் ஓகே. இதேதான் வந்து இப்ப 2 மாசமா 3 மாசமா போயிட்டு இருக்கு. எந்த ஒரு ரெசல்யூஷனும் இல்லாம, யாருமே ஸ்பான்சர்ஸ் வராம, டோர்னமெண்ட்டை நடத்த முடியாம படுத்து கிடக்கு. இந்த ஜிங்கன் அவர்தான் இந்தியா கேப்டன் நினைக்கிறேன், அவரே வந்து போஸ்டே போட்டார், நீங்க மெஸ்ஸி கூட்டிட்டு வந்து இதெல்லாம் பண்ணதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் நாங்க எந்த கேள்வியும் கேட்கல. பட் அந்த அளவுக்கு ஒரு பாதி இம்பார்ட்டன்ஸை நீங்க வந்து எங்களுக்கு கொடுத்தா, நாங்க விளையாடுறத கொடுத்தா கூட வந்து பரவாயில்ல. இல்லைன்னா இந்த ஸ்போர்ட்டே இந்த நாட்டிலே அழிஞ்சிடும், இனிமேல் நீங்க வந்து அதை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் நின்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்குது. ஸோ எந்த பிட்டிங்கும் இல்ல, பிட்டர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி யாருமே போய் பிட் பண்ணல. ஏன்னா இத்தனை நாள் ஜியோ பண்ணிட்டு இருந்தாங்க, ரிலையன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஐஎஸ்எல்க்கு. பட் இவங்க அவங்களும் பேக் அவுட் அடிச்சிட்டாங்க, எங்களுக்கு இதுக்கு மேல எதுவும் வரலடான்னு. பட் இதுல கேள்வி தெரியுமாடா, இதுக்கு நம்மளும் காரணமா? ஏன் தெரியுமா கேக்குறேன், இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடந்தா நம்ம ஸ்டேடியமுக்கு போகணும், ஸ்டேடியம் ஃபில் பண்ணணும். ஒரு டிவி ஸ்பான்சர் டிவி வந்து எடுத்து நான் பிராட்காஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கணும்னா நம்ம வந்து மோர் இன்வால்வ்டா இருக்கணும் கேம்ல. கரெக்டா? நம்ம தான் மெயின் கல்பிரிட்டா? நம்மளும் ஒன் ஆஃப் த கல்பிரிட் கண்டிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 சீசன் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லாம் போறாங்க, அவ்வளோ ஒரு இது பிக் மாட்ராசில இருந்து எல்லா இலானோ இந்த மாதிரி பிக் நேம்ஸ் எல்லாம் வர வச்சாங்க ஆடுகிறதுக்கு. நல்லாவே வந்து சூப்பரா ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஓகே, அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது, நம்மளுக்கும் தெரியும். எல்லா வருஷமா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ இதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, ஸ்டார்டிங்க்கு சூப்பர் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஜென்ரலா நடக்கிற மாதிரி நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் கொஞ்சம் ஃபாரினர்ஸ் வச்சு ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரெல்லாம் போயிட்டு இருந்தது, குட். இப்ப என்ன மேஜரா இப்ப என்ன ப்ராப்ளம் நடந்ததுன்னா, இந்த 2025 கான்ட்ராக்ட் முடியுது ஏஐஎஃப்எஃப் ஓட. நம்ம ஐஎஸ்எல்லும் ஏஐஎஃப்எஃப் டிஃபரெண்ட். ஸோ அதோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டு அடுத்து வர போறதுக்கான என்ன நீங்க உங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன அதுன்னு கேக்குறாங்க. ஃபீஃபாவும் இன்வால்வ்டு. ஃபீஃபா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு சும்மா இது வந்து நோ கான்சிக்வன்ஸ் லீகா இருக்குது. அதாவது நீங்க ரெலிகேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்க ஆடுறது தான் அது க்ளோஸ் லீகா இருக்குது, இது எங்களுக்கு கிடையாது, இது நல்லது கிடையாது. ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டா இந்த டைம்ல இருந்து ஒரு லீக் நடக்கிற மாதிரி இந்த டைம் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம், இந்த டைம் தான் எண்ட் பண்ண போறோம். டிரான்ஸ்ஃபர் சீசன் இருக்கணும், இம்பாக்ட் இருக்கணும், அதாவது ரெலிகேஷன் இருக்கணும், அடுத்த டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்க ப்ராப்பரா பண்ணாதான் எங்கனாலையும் அப்ரூவல் கொடுக்க முடியும். மெரிட் பேஸ்டா இருக்கணும் பேசிக்கலி, அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்மதுல வந்து ஆப்வியஸ்லி நோ கான்சிக்வன்ஸ். ஏன்னா யாரும் ரெலிகேட் ஆக போறது இல்ல, பிரான்சைசி கொடுத்துட்டானுங்க எல்லாமே. ஸோ அதனால வந்துட்டு பிரச்சனை, ஸ்பான்சர்ஷிப்பும் போயிடுச்சு நீ சொன்ன மாதிரி. அதனால வந்து ஏக்கச்சக்கமான ப்ராப்ளம். ஸோ ஏஐஎஃப்எஃப்பும் ஐஎஸ்எல்லும் உட்காந்துட்டு இதுதான் நாங்க பண்ண போறோம், இதுதான் ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்றது ஒற்றுமையா வந்து ஏதோ ஒன்று சார்ட் அவுட் பண்ணாதான். ஏன்னா இதனால எவ்வளவு பிரச்சனைனா, இருக்கிற அந்த கிளப்போட ஸ்டாஃப் பிளேயர்ஸ், ஓகே பிளேயர்ஸ்க்கும் வந்துட்டு இப்ப காசு இல்ல, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆயிடுவாங்க காசு இல்லாததால, அந்த மாதிரி வருஷத்தா போயிட்டு இருக்குது. பாவம் அந்த கிளப் ஸ்டாஃப் அவங்க எல்லாம் வந்து இதுதான் ஒரு குழப்பம் நினைச்சு பண்றாங்க. லைக் அந்த பேக் ரூம் ஸ்டாஃபா இருக்கட்டும், ஸ்டேடியம் கிளீனிங் ஸ்டாஃப், இவங்களுக்கு எல்லாம் கூட இப்ப வேலை போயிடுச்சு. முதல்ல நிறுத்திட்டாங்க, எல்லா கிளப்ஸையும் நிறுத்திட்டாங்க வேலை கொடுக்குறது. ஸோ நிறைய பேர் இம்பாக்ட் ஆகுறாங்க இதனால. ஸோ
எவ்வளவு சீக்கிரமா இதை ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுன்றதை நான் இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா கேட்டுக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நீ சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, ஐஎஸ்எல் வந்து செப்பரேட் என்டிட்டி, ஏஎஃப்எஃப் வந்து செப்பரேட் என்டிட்டி. ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னா, ஏஎஃப்எஃப் வந்து இப்ப நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணும், உங்களுக்கு நாங்க தனியா விட மாட்டோம், ஐஎஸ்எல்ங்கிற என்டிட்டியை கண்ட்ரோல் பண்ண விட மாட்டோம், எதுவா இருந்தாலும் நீங்க எங்கள்கிட்ட வந்து போகணுங்கிறானுங்க. ஐஎஸ்எல் என்னங்கிறானுங்க, நீங்க இந்தியன் ஃபுட்பால்ல பண்ண கூத்து எங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட விட்டோம்னா இதுவும் கூத்து தான் பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டோங்கிறானுங்க. சோ அந்த ஒரு கன்க்ளூஷன் நடக்கிற வரைக்கும் இதுல ஒரு தீர்வு இருக்குமானே தெரியல. மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஃபுட்பாலர்ஸ் எல்லாம் வந்து இப்ப இதெல்லாம் ஆடலினா இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல வருஷத்துல 4 தான் வருது, எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம போய் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆட போவாங்க. ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் கூட போய் ஆடியே நம்மளால எதுவும் பண்ண முடியல, மத்த கண்ட்ரி கூட போய் ஆடும்போது பயங்கர மோசமா. இப்ப ரீசெண்டா பங்களாதேஷ் கூட எல்லாம் தோத்தோம், ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில நம்ம இந்தியன் ஃபுட்பால் இருக்கு. இப்ப இதுவும் இல்லாம போனான்னு வச்சுக்கோ, சுத்தமா எந்த ஒரு மேட்ச் விட்னஸும் இல்லாம எந்த ஒரு ஃபுட்பாலுமே ஆடாம வந்து போய் நிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. So which will be terrible for the sport, terrible for everything in India related to Indian football. இது எங்க போகும் என்ன அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. ஐஎஸ்எல் சிச்சுவேஷன் எப்ப ரிசால்வ் ஆகும்னு தெரியல. இப்ப சுபாஷ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட்பால் பேச்சு சார்பாக, எனவும் சுபாஷும் சார்பாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு நடுநிலைக்கு வந்து நில்லுங்க. உங்களுக்கும் ஃபுல் ப்ராஃபிட் வேண்டாம், இவங்களுக்கும் ஃபுல் ப்ராஃபிட் வேண்டாம், நடுநிலைமைக்காச்சும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நில்லுங்க. அதுலாச்சும் வந்து டோர்னமெண்ட் நடத்தணும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே போடுங்க. மெஸ்ஸி டூரை பத்தியோ, ஏஎஃப்எஃப் பத்தியோ, ஐஎஸ்எல் பத்தியோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க ஃபாலோ பண்றீங்க ரெகுலரா அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு எபிசோட்ல சுபாஷும் நானும் உங்களை மீட் பண்றது